ஆண்களுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன. இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் முதலாக 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இதுவரை மொத்தம் 9 முறை ஆண்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளன. தற்போது நடப்பாண்டு 10வது முறையாக உலகக்கோப்பை போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை போட்டியில் தொடர்ந்து 12 முறை தொடர் வெற்றிகளை பெற்ற இந்திய அணிக்கு அதிர்ச்சி அளித்தது தென்னாப்பிரிக்க அணி. இந்நிலையில் எதிர்வரும் 2 போட்டிகளிலும் கட்டாயம் வென்றாக வேண்டும், மற்ற அணிகளுடைய முடிவும் இந்திய அணிக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற நிலை உள்ளது. இந்நிலையில் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற கேள்வி கிரிக்கெட் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. சேலம் மாவட்டத்திலேருந்து T20 வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருந்த டீமு திடீர்னு நேற்று பயங்கர லாஸு. அந்த லாஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூவாக வந்து டக் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி கொஞ்சம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தால் இந்த லாஸ் வந்து கண்டினியூ ஆகாது. அடுத்து நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஃபார்மில் இருக்கிற, அதாவது வெளியில் இருக்கிற பிளேயரை உள்ளே கொண்டு வந்தால் இந்தியா வந்து அடுத்து கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகுங்கிறது என்னோட சின்ன ஒரு வணக்கங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு 8ல் விளையாடுனது. அது தோல்வி காரணம் பார்த்தீங்களா வந்து இந்தியா வந்து எல்லாமே ஓவர் கான்ஃபிடண்ட்டாக ஆடுறாங்க. எல்லா பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடண்ட், நம்மளை அடிச்சுக்க யாரும் முடியாது அந்த லுக்கில் ஆடுறாங்க. ஆனால் வந்து பழைய மூத்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து வழிநடத்தி டீமை கொண்டு போனார். ஆனால் இப்போ இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க யாரும் அந்த அளவுக்கு அந்த வழிநடத்த மாட்டேங்கிறாங்க. ஓவர் கான்ஃபிடண்ட், நம்மளை அடிச்சுக்க யாரும் இல்லை அந்த மைண்ட் செட்டில் ஆடுறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேமுக்கு இந்த மாதிரி விளாட்னா கண்டிப்பாக மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம். நம்ம இந்தியா கப்பு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாமே நல்ல பிளேயர் தான், 6 அடிக்கிற பிளேயர் தான். ஆனால் வந்து கரெக்டாக விளையாடினா அந்த ஒரு தாட் இல்லை. எந்த பஸ் 6 அடிச்சிடலாம், ஆனால் சிங்கிள் ஆட வேண்டியதில் சிங்கிள் ஆடலாம். நம்ம கேம்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆடணும். அது கொஞ்சம் திருத்திட்டாங்களே இந்தியா கண்டிப்பாக கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. எல்லா மேட்ச்லையும் இந்தியா வின் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் சூப்பர் 8 ஓவரில் வந்து லாஸ் ஆயிடுச்சு. யார் ரீசன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் சரியில்லை. பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரன் எதுவுமே யாருமே ஸ்கோர் பண்ணல. மிடில் ஆர்டருமே சரியாக விளையாடு. நான் சின்ன வயசுலேருந்து சேவாக் ஃபேனு. சேவாக்கோட எல்லா மேட்சுமே பார்ப்பேன். இப்போ தான் வந்து சேவாக் இல்லாதனால சரியாக டீமில் யாரும் ஆளுக்கு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்தியா வேறு நேற்று தோத்துருச்சு வேறு, அதனால் ரொம்ப இதாக இருக்குது. நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து நிறையா பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் நிறையா எல்லாம் சொதப்பியிருக்காங்க. இப்போ அபிஷேக் வேறு தொடர்ந்து தக்க விட்டு அதுக்கு பல கூட வேறு பிளேயர் எவ்வளோ சேர்க்கலாம். பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து இறக்கினா தொடர்ந்து எல்லா மேட்சுமே தக்க விட்டுருவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் பிளேயர் உள்ள சேர்த்து பண்ணலாம். அப்புறம் பவுலிங்கும் எனக்கு சொல்லிக்கிறாங்க, ஃபீல்டிங் அதோட மோசம். மேட்ச் விளையாண்டதே ரொம்ப வேஸ்ட். இந்த பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்லாம் தூக்கிட்டு இந்த அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் டீமுக்குள்ளே கொண்டு வந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த T20 அதே மாதிரி அபிஷேக்கும் நம்ம டீமில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் ஆகிட்டே இருக்காரு. அவர் இப்போ தான் நம்ம மேட்ச் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் வந்து ஸ்ட்ரென்த்தின் பண்ணலாம்ன்றது எல்லாத்துக்குமே வரும். இதனால் நீங்கள் இந்தியாவை வந்து குறைச்சி இடப்படக்கூடாது. கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் ஃபைனல்ஸில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்தடுத்து வர மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிக்கும். ஃபைனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறபடி சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா மறுபடியும் வரலாம். அதில் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும், கப்பை வின் பண்ணும்.